ஓகே கண்ணு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா அடுத்து வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா நமக்கு 3 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோக்கன்னு ஃபார் எ கிவன் செட் ஆஃப் 3 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார். ஸ்கேலார் ப்ராடக்ட்டை இப்படி தான் எழுதுவோம். ஏ கிராஸ் பி டாட் சி இப்படி எழுதலாம், இல்லை ஏ டாட் பி கிராஸ் சி அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ரெண்டும் வந்து நமக்கு ஒன்று தான். ஓகேங்களா? இஸ் கால்ட் ஏ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். ஓகே கண்ணு. இந்த ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சியை நம்ம வந்து அதாவது இல்லைனா ஏ கிராஸ் பி டாட் சி எப்படி போடலாம்னா பாக்ஸ் ப்ராடக்டாகவும் போட்டுக்கலாம் கண்ணு. அது என்ன பாக்ஸ் ப்ராடக்ட்னா இது மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார்னு எழுதிக்கலாம். இது மாதிரி டாட் இருந்து ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இப்படி இருந்தது அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இது வந்து பாக்ஸ் ப்ராடக்டாக எழுதிக்கலாம். இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வெக்டாரோட வேல்யூஸ். இப்போ ஏ வெக்டாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு A1i B1j C1k அப்படின்னு இருந்தாங்கன்னா A1 B1 C1 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து A2 B வெக்டாருங்கிறது A2 B2 C2. சி வெக்டருங்கிறது A3 B3 C3. இதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஏ கிராஸ் பி டாட் சினாலும் ஒன்று தான் கண்ணு, ஏ டாட் பி கிராஸ் சினாலும் ஒன்று தான் ஸ்கேலார் ப்ராடக்ட்டில். இதை வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா இது மாதிரி பாக்ஸ் ப்ராடக்டாக எழுதிக்கலாம். பாக்ஸ் ப்ராடக்ட்டை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினண்ட்டில் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் இஃப் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க, சி வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ டாட் பி கிராஸ் சி. ஓகேங்களா? இப்போ நான் ஏபிசி எடுத்து ரைட் பண்ணிட்டேன். ஏ டாட் பி கிராஸ் சியை பாக்ஸ் ப்ராடக்ட்டை எப்படி எழுதிக்கலாம்? ஏ கமா பி கமா சி. இதில் இருக்கக்கூடிய வெக்டார்ஸ் தான் எழுதுறக்கன்னு. அது மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட்டில் 2 வெக்டார் சேம் வெக்டாராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னா இப்போ அது ரெண்டும் சேம் வெக்டாராக இப்படி இருந்து அதோட வேல்யூ 0. ஓகேங்களா? எனி 2 வெக்டார்ஸ் சேம் வெக்டாராக இருந்தது அப்படின்னா நமக்கு அதோட வேல்யூ என்னென்னா 0 அப்படிங்கிற ரிசல்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னு ஏ டாட் பி கிராஸ் சியை பாக்ஸ் ப்ராடக்டாக எழுதிக்கலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஏ வெக்டாரோட வேல்யூ இங்கே இருக்குல்லக்கண்ணே அதை தான் எழுதுகிறோம். -3 -1 5. அடுத்து பி வெக்டாரில் வந்து 1 -2 k 1. அடுத்துல வந்து ஐ வெக்டார் 0, ஸோ 0 4 -5. ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ஸை வரிசை எழுதியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும். -3 இன்ட்டு டவுன்வர்டு மைனஸ் அப்வர்ட். இந்த இடத்துல மைனஸ் போடுவோம். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து +5 இன்ட்டு. ஓகேங்களா? அதோட வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஸ்கேலார் ப்ராடக்ட்டோட வேல்யூ. ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒன்லி வேல்யூ தான் கிடைக்கும், வெக்டார்ஸில் கிடைக்காது. ஓகேங்களா? இதே மாதிரி கொஷின் பாருக்கண்ணே. எக்ஸாம்பிள் 6.2ல் இஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இஃப் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க, சி வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ டாட் பி கிராஸ் சி. ஏ டாட் பி கிராஸ் சி நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்டை எப்படி எழுதிக்கலாம்? ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எழுதிக்கலாம் மக்கண்ணே. அதில் வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருக்கண்ணே. எக்ஸாம்பிள் 6.13 ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் பேரலோபைடு. வால்யூம் ஆஃப் பேரலோபைடுக்கு ஃபார்முலா என்னென்னா பாக்ஸ் ப்ராடக்ட் தான் கண்ணு. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கமா பி கமா சி தான் வால்யூமுக்கு ஃபார்முலா, பேரலோபைடோட வால்யூமுக்கு. ஓகேங்களா? இப்போ ஹூஸ் சென்டர் மினியஸ் வந்து குவார்ட்டர் மினியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்ஜஸ் அதாவது அந்த பேரலோபைடோட எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 எட்ஜஸையும் நம்ம ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எடுத்துக்கலாக்கன்னு எடுத்துகிட்டு பாருங்கள். அதோட பேரலோபைடோட வால்யூம் போடுறப்ப நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் தான் போட்டிருக்கோம். ஏன் மாடுலஸ் போட்டிருக்கோன்னா சப்போஸ் பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ நமக்கு நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் மாடுலஸ் வேல்யூன்னு எழுதுறப்போ. ஓகேங்களா? நமக்கு அப்போ வால்யூம் ஆஃப் பேரலோபைடுக்கு ஃபார்முலா என்னென்னா மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி. ஓகேங்களா? அப்போ ஏபிசி எடுத்து எழுதிட்டு பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன்னு வர வேல்யூவை நம்ம மாடுலஸில் அப்ளை பண்ணுறப்போ நெகட்டிவாக இருக்கிறது என்னவா கிடைச்சிரும்னா பாசிட்டிவாக கிடைச்சிரும். வால்யூம் அப்படிங்கிறப்ப கியூபிக் யூனிட்ஸ். ஓகேங்களா? இதில் பாருங்கள் எக்ஸசைஸில் செகண்ட் கொஸ்டின் அதே தான் கேட்டிருக்காங்களா, வால்யூம் ஆஃப் பேரலோபைடு. அப்போ வால்யூம் ஆஃப் பேரலோபைட்னா உனக்கு ஃபார்முலா தெரியணும், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார். ஓகேங்களா? அதில் எடுத்து எழுதி நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். சேம் கொஸ்டின்னால அப்படியே சொல்கிறேன், இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நீ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் ஒன், த வால்யூம் ஆஃப் ஏ பேரலோபைடு ஹூஸ் எட்ஜஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. இதில் லேம்டா இருக்குது பாருக்கன்னு. வால்யூம் ஆஃப் பேரலோபைடு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா 90 கியூபிக் யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் லேம்டா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லேம்டா. ஓகே கண்ணு. வால்யூம் ஆஃப் பேரலோபைடுக்கு ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட். இதோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90 கியூபிக் யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன் கண்ணு. பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ இதோட வேல்யூ நமக்கு 19 கொடுத்துட்டாங்க. நமக்கு 7 இன்ட்டு அப்வர்டு மைனஸ் டவுன்வர்டு மைனஸ் லேம்டா இன்ட்டு அப்வர்டு மைனஸ் டவுன்வர்ட்லாம் போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2 லேம்டா இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு -2. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருக்கண்ணு அடுத்த கான்செப்ட்
கேட்குறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் கான்செப்டே ஷோ தட் த வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர். கோப்ளானர் அப்படின்னா நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறப்போ அதோட வேல்யூ 0 அப்படின்னு கிடைச்சதுன்னா அது நம்ம கோப்ளானர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் 11th. இது ஏ வெக்டார், செகண்ட் வெக்டார் பி வெக்டார், இது சி வெக்டார். ஓகேங்களா, அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0 அப்படின்னு வந்ததுன்னா தென் த வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் போடுறேன். ஏ வெக்டாரோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட், அடுத்து பி வெக்டார், சி வெக்டார். இதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு 0ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர். ஓகே கண்ணு. நெக்ஸ்ட் பாருங்க, 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர்னு அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் கண்ணு. இப்போ நமக்கு இது கோப்ளானர் அப்படின்னா அதோட பாக்ஸோட ப்ராடக்ட் என்ன 0. ஏன்னா அவங்க கிவனில் கோப்ளானர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ 0. அப்போ இதோட வேல்யூ எழுதுறப்போ 0. இதில் டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு போட்டு டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ போடுறப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 7m = -21 கிடைக்குது. அப்போ m = -3. ஓகேவா கண்ணு. அடுத்து பாருங்கள், ஷோ தட் த 4 points லை ஆன் ஏ சேம் பிளேன். லை ஆன் ஏ சேம் பிளேன்னாலும் நமக்கு கோப்ளானர் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான், ஒரே இதில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்கா. ஃபஸ்ட்டு ஏபிசிடின்னு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஏபி ஏசி ஏடி என்னன்னு கண்டுபிடிங்க. ஏபி வெக்டார் ஈக்குவல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் ஆக்கண்ணே. ஸோ அப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் அப்படிங்கிறப்போ ஓபி வெக்டார், ஓங்கிறது ஆரிஜின், இந்த பி வெக்டார் தான் நம்ம பொசிஷன் வெக்டாரோட சொல்கிறப்போ ஓபி வெக்டார்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் எழுதியிருக்கேன், மைனஸ் ஓஏ வெக்டார் மைனஸ் பண்ணி போட்டோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஏசி கண்டுபிடிக்கிறப்போ ஓசி மைனஸ் ஓஏ போட்டாச்சு. அடுத்து ஏடி கண்டுபிடிக்கிறப்போ ஓடி மைனஸ் ஓஏ போட்டு கண்டுபிடிச்சிட்டோமாக்கண்ணே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லை ஆன் ஏ சேம் பிளேன் அப்படிங்கிறப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3 வெக்டார்ஸுக்கும் பாக்ஸ் ப்ராடக்ட் போடுறோம். இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் போடுறப்போ அதோட வேல்யூ 0 அப்படின்னு கிடைச்சதுன்னா லை ஆன் ஏ சேம் பிளேன். ஓகேவா கண்ணே. கொஷின் பாருங்க, இஃப் த வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் கோப்ளானர். அப்போ கோப்ளானர்னா இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் என்ன 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, தென் ப்ரூவ் தட் த வெக்டார்ஸ் ஏ பிளஸ் பி பி பிளஸ் சி பிளஸ் ஏ ஆர் ஆல்சோ கோப்ளானர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஓகே, அப்போது நமக்கு கிவனில் கொடுத்த கண்டிஷன் எழுதியாச்சுக்கன்னு. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்லேயே போட போகிறோம், இதை கோப்ளானர்னு கொண்டு வர போகிறோம். ஓகே கவனிங்க, இப்போ இதை எப்படி எழுதணும்னா நடுவில் ப்ளஸ் இருக்காக்கண்ணா. இது மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ப்ளஸ் இருந்தால் நம்ம பிரித்து எழுதிக்கலாக்கண்ணு. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம், ஏ வெக்டார் திஸ் 2 வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இந்த 2 வெக்டார் அதான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா, பாக்ஸ் ப்ராடக்ட் அது மாதிரி ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஏ வெக்டார் இந்த 2 வெக்டாரும் அப்படியே எழுதிக்கோங்க, ப்ளஸ் பி வெக்டார் இந்த 2 வெக்டார். ஓகே, அடுத்த பாக்ஸில் பார்க்கண்ணே, இதில் மறுபடியும் இந்த ஏ வெக்டார் எடுத்துகிட்டு இதில் 2 ப்ளஸ் இருக்குல்லவா, இதில் 1 எடுத்துக்கோங்க. ஏ வெக்டார் பி வெக்டார் சி ப்ளஸ் ஏ. அதே மாதிரி ஏ வெக்டார் சி வெக்டார் சி ப்ளஸ் ஏ. சொல்கிறது புரியுதுங்களா, எழுதுறது ஏ வெக்டார் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ளஸ்ஸாக பிரிக்கிறோம். ஏ வெக்டார் பி வெக்டார் சி ப்ளஸ் ஏ. அடுத்து ஏ வெக்டார் சி வெக்டார் சி ப்ளஸ் ஏ. இதுக்கு எழுதியாச்சு. அடுத்து இதில் எழுதுறப்ப சொல்லி பார்க்கல எப்படி எழுதலாம், பி வெக்டார் பி வெக்டார் சி ப்ளஸ் ஏ. அடுத்து பி வெக்டார் சி வெக்டார் சி ப்ளஸ் ஏ. ஓகேங்களா, அடுத்து இன்னும் ப்ளஸ் இருக்குது. அப்போ இதை மறுபடியும் பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கலாம், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். அடுத்து ஏ வெக்டார் பி வெக்டார் ஏ வெக்டார். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் எழுதுறப்போ ஏ வெக்டார் சி வெக்டார் சி வெக்டார். அடுத்து ஏ வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார். அதே மாதிரி இந்த பாக்ஸை பிரிச்சுக்கோங்க, பி வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார், பி வெக்டார் பி வெக்டார் ஏ வெக்டார். ஓகே, இதை பிரிச்சோன்னா பி வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ப்ளஸ் இங்கே நடுவில் இந்த ப்ளஸ்லாம் ப்ளஸில் போட்டுகிட்டே வரும். ஓகேங்களா, பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார். ஓகே, இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சேம் வெக்டார்ஸ் இருந்தால் அதோட வேல்யூ 0ன்னு. அப்போ எந்த பாக்ஸ்லாம் சேம் வெக்டார் இருக்குது, இதில் சேம் வெக்டார் இருக்கா, 2 பாருங்கள் ஏ வெக்டார்னு இருக்குது. அப்போ இது 0, இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், இது 0, இது 0, இது 0. உங்களுக்கு இதுவும் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட்டில் இது மாதிரி மாறி இருந்ததுன்னா நம்ம வரிசையாக எழுதிக்கலாம். ஆர்டர் வைஸில் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எழுதிக்கலாம். இது ரெண்டும் சேம் வெக்டாராக நம்ம ஆட் பண்ணோம்னா 2 × ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். பாக்ஸ் ப்ராடக்ட்டில் இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க கிவனில், ஏன்னா கோப்ளானர்ஸ் அப்படிங்கிறப்ப இதோட வேல்யூ 0. அப்போ 2 × 0 0. அப்போ இதோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் 0ன்னு சொல்லிட்டனால இதுவும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கோப்ளானர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை இப்படியும் போடலாக்கன்னு, இல்லை நமக்கு இது பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டும் போடலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போடுறப்ப நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதாவது நமக்கு இருக்கிறது ஏ பி சிங்கிறது தான் கிவனில் 3 வெக்டார்ஸ். அந்த 3 வெக்டார்ஸ் தான் இங்கே எழுதிக்கிட்டேன் பாக்ஸ் ப்ராடக்டாக. இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இல்லை. ஓகேவா, அப்போ அதான் 0 போட்டிருக்கோம். அடுத்ததில் பி இருக்குது, ஏ இல்லை, அதனால் 0, பியும் சியும் 1 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏ 1 இருக்குது, சி வந்து 0வாக இருக்குது, இது 1 இருக்குது. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம்.
ஓகேங்களா. ஃபஸ்ட்டில் ஏ ப்ளஸ் பியில் A1 B1 C0, அடுத்தது B ப்ளஸ் சியில் 0 A வந்து 0 B1 C1 இதை எழுதிட்டு இது வந்து எப்பயுமே உள்ள நீங்கள் டிட்டர்மெண்ட் வேல்யூ போட்டு நான் போட்டிருக்கேன் சும்மா ரஃபாக போடுறப்போ அதே தான் 2 தான் கிடைக்கும். 2 இன்ட்டு A வெக்டார் கமா B வெக்டார் கமா C வெக்டார் கிடைக்கும். இப்போ 2 இன்ட்டு இதோட வேல்யூ 0ங்கிறனால 0ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 6.18 if A vector, B vector, C vector are 3 vectors. ஓகேங்களா. ப்ரூவ் தட் திஸ் ரிசல்ட். ஓகே, இப்போ நான் இதை டிட்டர்மெண்ட் வேல்யூலே போடுறேன். இப்போ நமக்கு இது எடுக்கிறப்போ இது எப்படி எழுதலாம்? டிட்டர்மெண்ட்டில் எழுதுறப்போ ஏல 1 B இல்லை 0, அப்போ சியில் 1ன்னு போட்டுக்கலாங்களா. அடுத்ததில் எழுதுறப்போ அடுத்த வெக்டார்ஸ் A 1 இருக்குது, B வந்து 1 இருக்குது, C 0, அடுத்து இது மூணுமே இருக்குது 1 1 1. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். எழுதி இது வந்து பார்த்தோன்னா ஏபிசிங்கிறது, ஏன்னா இது ஏ பிளேஸ், இது பி பிளேஸ், இது சி பிளேஸ், இதை கொண்டு போய் இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அப்போ ஏ வெக்டர் B வெக்டர் C வெக்டர் தான் எடுத்து எழுதியிருக்கேன். இதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ போட்டிருக்கேன் 1 இன்ட்டு டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட். இது 0 இன்ட்டு நமக்கு போடவே தேவையில்லை, ஏன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும், ப்ளஸ் 1 இன்ட்டு டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்டு போட்டிருக்கேன். இதோட வேல்யூ 0 ஆயிரும், இதுவும் 0, இங்கே 1 இன்ட்டு 1 மட்டும் இருக்கும். அப்போ 1 இன்ட்டு ஏ வெக்டர் B வெக்டர் C வெக்டருங்கிறப்ப ஆன்சர் என்ன கிடைக்குன்னா ஏ வெக்டர் B வெக்டர் C வெக்டர். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருக்கண்ணே. இஃப் ஏ வெக்டர் B வெக்டர் C vector are 3 non-coplanar vectors represented by concurrent edges. non-coplanar அப்படிங்கிறப்ப அது பாக்ஸ் ப்ராடக்ட் நமக்கு என்னது? நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா non-coplanar vectorsன்னு கொடுத்துட்டு edges of a paralleloid of volume of paralleloid எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 cubic unitsன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ். ஓகேங்களா. சரி கண்ணே, இப்போ இதை நான் எடுத்துக்க போகிற கண்ணே, இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் paralleloid வித் ஏ வெக்டார் B வெக்டார் C வெக்டார் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 4. வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட், அதோட வேல்யூ தான் 4 cubic unitsன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன், A ப்ளஸ் B டாட் B கிராஸ் சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துகிட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க, A டாட் B கிராஸ் C ப்ளஸ் B டாட் B கிராஸ் C. ஓகேங்களா. இது மாதிரி நமக்கு இது வந்து ஸ்கேலார் ட்ரிப்ளெட் மாதிரி இருக்கா, டாட்டும் கிராஸ் இருந்ததுன்னா இது நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்டில் போட்டுக்கலாமா? இதையும் பாக்ஸ் ப்ராடக்ட்டில் போட்டுக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய வெக்டார்ஸ் தான் அப்படி எழுதுறோம். ஏ வெக்டார் B வெக்டார் C வெக்டார், B வெக்டார் B வெக்டார் C வெக்டார். ஓகேங்களா. இதில் ரெண்டும் நமக்கு சேம் வெக்டார்ஸாக இருக்கா, இதோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ இது மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு B கிராஸ் C, B ப்ளஸ் C டாட் C கிராஸ் A, அதோட வேல்யூ அதே மாதிரியே கண்டுபிடிக்கிறோம். B வெக்டார் டாட் C கிராஸ் A ப்ளஸ் C வெக்டார் டாட் C கிராஸ் A. அப்போ டாட் இது வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் போடுறப்ப நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்டில் போடுறப்ப B வெக்டார் C வெக்டார் A வெக்டார், இது C வெக்டார் C வெக்டார் A வெக்டார். ஓகேங்களா. இதில் வருங்க, இது நமக்கு மாற்றி இருந்தாலும் நம்ம ஆர்டர் வைஸில் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ரெண்டும் சேம் வெக்டார்னால 0. அடுத்து லாஸ்ட் ஒன்றும் அதே மாதிரி போடுறோம், இதோட ரிசல்ட்டும் போடுறோம். இதோட ரிசல்ட்டும் போடுறப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு C வெக்டார் டாட் A கிராஸ் B ப்ளஸ் A வெக்டார் டாட் A கிராஸ் B. அதுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் போடுறப்போ C வெக்டார் A வெக்டார் B வெக்டார், அதில் போடுறப்போ A வெக்டார் A வெக்டார் B வெக்டார், அதில் ரெண்டும் சேம் வெக்டார்ஸுங்கிறனால அதோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ நமக்கு A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் கிடைக்கும். இப்போ ஓவராலாக நமக்கு கேட்டிருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே எழுதிக்கிறேன். இதோட வேல்யூ நமக்கு A வெக்டார் B வெக்டார் C வெக்டார், இதுவும் அதே தான், இதுவும் அதே தான். அப்போ 3 டைம்ஸ் இருக்கனால 3 இன்ட்டு. ஓகேங்களா. அது 3 எழுதி ப்ளஸ் பண்ணுறப்போ இப்போ இதோட வேல்யூ தான் நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 4s are 12 அப்படிங்கிறது தான் அதோட வேல்யூ. ஓகேவா. நெக்ஸ்ட் பர்க்கண்ண ஃபைண்ட் த ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் அப்படின்னாலும் ஹைட் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான் கண்ணு. ஆஃப் எ paralleloid டிட்டர்மைன் பை த வெக்டார்ஸ் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் கொடுத்துருக்காங்க. பேஸ் இஸ் டேக்கன் அஸ் த parallelogram. அந்த paralleloid பேஸ் வந்து என்ன பேஸில் இருக்குது அப்படின்னா parallelogram ஃபேஸில் இருக்குது. ஓகேங்களா. டிட்டர்மைன்ட் பை B வெக்டார் அண்டு C வெக்டார், அதாவது B வெக்டாரும் C வெக்டாரும் கண்டெயின் பண்ணி அந்த பேஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு வால்யூம் ஆஃப் paralleloidக்கு ஃபார்முலா என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார். ஓகே, நார்மலாகவே நமக்கு பேசிக்காக வால்யூம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இது ஜென்ரல். வால்யூம் அப்படின்னாவே நமக்கு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே ஃபார்முலா கண்ணு. இதில் வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு paralleloidோட வால்யூம் நமக்கு என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட். அண்டு ஏரியா அப்படிங்கிறது ஏரியா எதோட ஏரியா? பேஸ் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? parallelogram ஃபேஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. parallelogram அப்படின்னாவே நமக்கு எது 2 சைடையும் வச்சுட்டு சொல்லியிருக்காங்க? பியும் சியும். அப்போ parallelogramக்கு ஃபார்முலா நீங்கள் வந்து லாஸ்ட் இயர்லேயே படிச்சிருப்பீங்க. மாடுலஸ் ஆஃப், அதாவது அட்ஜசன்ட் சைடு தான் எடுத்துக்கோங்க கண்ணே. இங்கே இந்த 2 சைடை வச்சுட்டு சொல்லியிருக்கனால அது 2 தான் நம்ம எடுத்து ஏரியாவாக எழுதியிருக்கிறோம். parallelogramோட ஏரியா தான் இது. ஓகேங்களா. இப்போ ஹைட்டு வேணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூமும் ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஹைட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. வால்யூம் பாக்ஸ் ப்ராடக்ட் போட போகிறோம். இதில் கிவனில் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் எடுத்திருக்காங்க. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்டில் A வெக்டாருக்கு ஃபஸ்ட்டு எழுதுறப்போ -253.
ஓகேங்களா. அடுத்து பி வெக்டாரோட வேல்யூ, சி வெக்டாரோட வேல்யூ, டிட்டர்மெண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அடுத்து எனக்கு வந்து வால்யூம் ஆஃப் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு பி கிராஸ் சி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கிராஸ் ப்ராடக்ட் உனக்கு பண்ண தெரியும். ஃபஸ்ட்டு ஐஜேகே, அடுத்து பி வெக்டாரோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம், சி வெக்டாரோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறீங்க. மாடுலஸ் அப்படின்னா உங்களுக்கு மாடுலஸ் போட தெரியும். ரூட் ஆஃப் இதோட கோஎஃபிஷியன்ட் இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10√3 வருது. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். வால்யூம் அப்படிங்கிறது நம்ம 12 கண்டுபிடிச்சிருக்கோம். பேஸ் ஏரியா 10√3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைட்டு தான் நமக்கு வேணும். அப்போ இந்த ஹைட் வேணும்னா இதை கொண்டு டிவைட் பண்ணிக்கலாங்களா. இப்போ டிவைட் பண்ணுறப்போ 6 2 சார் 5 2 சார். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், டினாமினேட்டரில் √3 வரக்கூடாதுங்கிறனால அந்த √3 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ 6√3 √3 × √3 நமக்கு 3ன்னு கிடைக்கும். இப்போ 5 3 சார். இதை இப்போ நம்ம கேன்சல் பண்ணி போட்டோம். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். இப்போ 2√3/5. ஓகேவா. determine whether the three vectors are coplanar. இது நான் முன்னாடி எக்ஸாம்பிள் கொஷின் போட்டக்கன்னு இப்போ எக்ஸசைஸில் கோப்ளானர்னா என்ன, பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ 0. பாருங்கள், இது ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டிருக்க அதோட வேல்யூ 0ங்கிறதுனால கோப்ளானர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், 7th கொஷின் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க, சி வெக்டார் கொடுத்துருக்காங்க கண்ணு. இந்த சி வெக்டாரில் C1 C2க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைண்ட் C3. ஓகேங்களா. இதில் நமக்கு ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் ஆர் கோப்ளானர் அப்படின்னாவே நமக்கு பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ என்ன, 0. ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சி வெக்டாரில் C1ஐயும் C2ஐயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சி வெக்டார் என்ன கிடைக்கும், C1க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா I வெக்டார், C2க்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2J வெக்டார் ப்ளஸ் C3K வெக்டார். ஓகே வைக்கண்ணே. இப்போ நம்ம இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாங்களா. பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ஏ வெக்டார் என்ன இருக்குங்க, நமக்கு 1 1 1ன்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா. கோஎஃபிஷியன்ட் தான் எழுதுவோம். பி வெக்டாருங்கிறது பாருங்கள் ஒன்லி I வெக்டார் மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 மட்டும்தான் இருக்கும், மீதி ரெண்டுக்கும் 0 0. அடுத்து சி வெக்டரோட வேல்யூ எழுதி வச்சுக்கணும். நமக்கு இது கோப்ளானர் அப்படிங்கிறப்போ டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0. ஓகேங்களா. இதில் நமக்கு 1 × டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு போட்டிருக்கோம். அது 0 ஆயிரும். -1 × டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு போட்டிருக்கு. +1 × இது வந்து 1 × 0 0. இது -1 × C3 -C3. இதை மல்டிப்ளை பண்ணோம். இப்போ அடுத்து -C3 இருக்குது. இந்த +2 அந்த சைடு போகிறப்போ -2. அப்போ C3 = 2. ஓகேவா கண்ணே. சரி, நெக்ஸ்ட் பாருக்கண்ணே. இஃப் ஏ வெக்டார் கொடுத்துருக்கு, பி வெக்டார் கொடுத்துருக்கு, சி வெக்டார், ஷோ தட் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் நெய்தர் எக்ஸ் நார் ஒய். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா எக்ஸையும் ஒய்யும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நெய்தர் நார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் எதில் வரணும் அப்படின்னா எக்ஸ் ஒயில் வரக்கூடாது. ஒன்லி நம்பர்ஸில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெய்தர் நார் டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டிருக்கேன். அப்போ ஏ வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 0 -1, ஏன்னா அங்கே ஜே வெக்டார் கிடையாது. அடுத்து பி வெக்டார் எழுதுகிறப்போ எக்ஸ் 1 1 - x. அடுத்து சி வெக்டர் எழுதுறப்போ y x 1 + x - y. ஓகே, இதில் நமக்கு எப்பயும் போல டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 1 × டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு. அப்போ 1 × இந்த டேர்ம் x × 1 - x ப்ளஸ் -0 × நமக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த இடத்துல 0ங்கிறப்ப கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும். அடுத்து -1 × டவுன்வர்டு x × x² - y. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 + x - y. இதை உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ -x + x². இதை உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணால் -x² + y. ஓகேங்களா. இதில் நமக்கு கேன்சல் எல்லாம் போச்சுன்னா எல்லாம் கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் 1 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் 1 மட்டும்தான் கிடச்சிருக்கு, XYயில் கிடைக்கல. அப்போ XYயில் கிடைக்கல அப்படிங்கிறப்போ இது என்னென்னா டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு அர்த்தம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் நெய்தர் எக்ஸ் நார் ஒய். ஓகேவா. கொஷின், இஃப் த வெக்டார்ஸ் AI AJ CK அடுத்தது IK அண்டு CICJ BK ஆர் கோப்ளானர். இந்த வெக்டார்ஸ் எல்லாம் கோப்ளானர்னு கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட் C is the arithmetic mean of A and B. arithmeticங்கிறேன். C is the geometric mean of. அது என்ன geometric mean? நம்ம வந்து நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. இப்போ நமக்கு geometric mean அப்படின்னா எது மீனுன்னு சொல்லியிருக்காங்களோ அதுதான் சென்டரில் இருக்கும். அப்போ ACBங்கிறது நமக்கு ஜாமெட்ரிக்காக இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்களேன். காமன் ரேஷியோஸ் ஆர் ஈக்குவலாக. அப்போது T2/T1 அப்படிங்கிறப்போ C/A கிடைக்கும். இது T3/னா B/Cன்னு கிடைக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா C² = AB. அப்போ நமக்கு C² = ABன்னு ரிசல்ட் கொண்டு வந்தால் போதும். இதில் வந்து Cங்கிறப்போ என்ன கிடைக்கும், √ABன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இதை தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ இதில் நமக்கு ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் என்னன்னு சொல்லிட்டாங்க, கோப்ளானர்னு சொல்லிட்டாங்க. கோப்ளானர் அப்படின்னாவே பாக்ஸ் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், நமக்கு 0. அதை தான் எழுதியிருக்கேன். அப்போ ஏ வெக்டார் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ்லாம் நான் ரைட் பண்ணியிருக்கேன். பி வெக்டாரில் இருக்கிறது கோஎஃபிஷியன்ஸ், சி வெக்டாரில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ். நமக்கு வந்து இது பாக்ஸ் ப்ராடக்ட் 0ங்கிறதுனால டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0ன்னு போட்டேன். இதில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் டிட்டர்மெண்ட் வேல்யூ தான் A × டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு -A × டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு ப்ளஸ் C × போட்டாச்சு. இப்போ இதை உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா -AC. இந்த இடத்துல நான் ப்ளஸ் போட்டிருக்கேன்.
a இன்ட்டு மைனஸ் ஏசி இது ஒன்றுக்குன்னா மைனஸ் ஏபி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏசி இதை மல்டிப்ளை பண்ணால் சி ஸ்கொயர். அப்போ இந்த ப்ளஸ் ஏசியும் மைனஸ் ஏசியும் கேன்சல் ஆயிரும். இப்போ மைனஸ் ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ அந்த மைனஸ் பி ஆன்சர் பண்ணால் ப்ளஸ் ஏபி கிடச்சிருச்சுங்களா? நமக்கு அரித்மெட்டிக் மீன் அப்போ முன்னாடி போட்டு காமிச்சேன் அந்த ரிசல்ட் கிடச்சிருச்சுங்களா? அப்போ சி ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா ரூட் ஆஃப் ஏபி. அப்போ சி இஸ் தி ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் பார்க்கண்ணே, லெட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் பி 3 நான் ஜீரோ வெக்டார்ஸ். ஓகேங்களா? அது மூணுமே நான் ஜீரோ வெக்டார்ஸ்னு சொல்லிட்டாங்க. சச் தட் சி வெக்டார் இஸ் ஏ யூனிட் வெக்டார். அது மட்டும் இல்லாமல் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். நல்லா கவனிக்கணும், இதுவும் நமக்கு 11th படித்த ரிசல்ட் தான். சி வந்து யூனிட் வெக்டாராக இருந்து இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா சி வெக்டார் இஸ் பேரலல் டு ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா சி இஸ் யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு போத். இது ரெண்டுக்குமே நமக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இந்த சி வெக்டார் கண்டிப்பாக இஸ் பேரலல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேங்களா? சரி, இஃப் த ஆங்கிள் பிட்வீன் எது ரெண்டுக்கும் கேட்டிருக்காங்க, ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் ஆங்கிள் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 5/6. ஷோ தட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் ரிசல்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கிவனில் சி வெக்டார் இஸ் ஏ யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். அப்போ இப்போ தான் நான் சொன்னேன், இப்படி கண்டிஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக சி வெக்டார் இஸ் பேரலல் டு ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? இப்போ நமக்கு கிவனில் பாக்ஸ் ப்ராடக்ட் இதை வச்சு தானே நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிறேன். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எடுத்துகிட்டு இதை பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி எழுதிக்கலாம்? ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சின்னு எழுதிக்கலாமா? இப்படி இருக்கிறத நம்ம இப்படி எழுதுகிறோம். ஸ்கேலர் ப்ராடக்ட் தான் நான் இப்படி எழுதியிருப்போம். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்டை ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி. ஓகே, ரெண்டு பக்கமும் நான் மாடுலஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ மாடுலஸ் அப்ளை பண்ணுறப்ப இதுக்கும் மாடுலஸ் இதுக்கும் மாடுலஸ். எங்கே மிஸ் டாட் ப்ராடக்ட் போச்சு அப்படின்னா டாட் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ ஒன்லி நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அந்த நம்பருங்கிறப்போ இந்த டாட் ப்ராடக்ட் நான் எடுத்துகிட்டு மாடுலஸ் போடுறப்போ வேல்யூ தானே, அதனால் மாடுலஸ் மட்டும் போட்டாச்சு. ஓகே, இப்போ இது பி கிராஸ் சி இருக்குது கண்ணு. பி கிராஸ் சி இருந்ததுன்னா நமக்கு ஃபார்முலா ஒன்று ஏற்கனவே நேற்று போன எக்ஸசைஸ்லேயே சொன்னோம். சைன் தீட்டா கிராஸ் வந்தாவே சைன் தீட்டா எடுத்துக்கணும். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? நமக்கு இப்போ பியும் சியும் எடுத்துகிட்டே நான் போடுறேன் அப்படின்னா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார்னு படிச்சிருக்கீங்களா? இதைத்தான் கண்ணு எடுத்துக்கிறேன். அப்போ பி கிராஸ் சிக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாங்களா? இந்த இடத்துல தீட்டாங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5/6ன்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது நமக்கு கிவனில் சி வெக்டார் இஸ் யூனிட் வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் வெக்டார்னா அதோட வேல்யூ என்ன? 1. அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் சி வெக்டாருக்கு வேல்யூ 1ன்னு போட்டாக்கன்னு சைன் 5/6. 5/6 மீன்ஸ் நமக்கு 30 டிகிரி. அப்போ சைன் 30யோட வேல்யூ 1/2. ஓகே, அப்போ 1/2 இன்ட்டு திஸ் ரிசல்ட். இப்போ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் ஸ்கொயரில் தான் இருக்குது. ஸோ 2 சைடு ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த சைடு ஸ்கொயர் ஆயிருக்குன்னு இந்த சைடு 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4. இதை தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், இதை தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட்.